யூத்ஸ் இதை பார்த்துருப்பீங்க. நான் காட்டுற காட்சி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பேடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பிக்கை பார்த்தீங்கன்னா அது சாக்கடைக்குள்ளே கிடக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. அது சாக்கடைக்குள்ளே இருக்குங்கிற எண்ணம் கூட அதுக்கு இல்லை. அந்த சாக்கடையை தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு மூஞ்ச சுளிக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருக்கு. ஸோ காட் வந்து ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தராரு. நேச்சர் கிட்ட இருந்து நிறைய விஷயம் சொல்லித்தராரு. ஸோ வாலிபர்களா இருக்கிற நீங்க ஏதாச்சும் ஒரு பாவத்தை விட முடியல, இல்ல வந்து பாவத்தை ரொம்ப ஈஸியா செய்யணும்னு உங்க மனசு சொல்லுதுன்னா, அப்ப நீங்க நினைக்க வேண்டிய ஒரு மிருகம் என்ன தெரியுமா? இந்த பிக் தான். செஞ்சதே திருப்பி செய்யறது, வெளியே வந்த தப்புக்கு திரும்பி போறது, தைரியமா அந்த பாவத்தை துணிகரமா நம்ம செய்யறது, ஈவன் ஒரு போன்ல பாக்குற விஷயங்களா இருக்கலாம், இல்ல நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். சோ இத வந்து ஒரு ரிமைண்டரா காட் இன்னைக்கு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஒரு பிக் மாதிரி நம்ம ஒரு லைஃப் வாழக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள். ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு டீச்சிங் லெசன். நம்ம இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் பாடம் கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. பாவத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பார்க்கணும், ஷை அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம மனசுல தானியல் அதை தீர்மானம் பண்ணியிருந்தாரு. பாவம் தெரிஞ்சா அதுக்கு நம்ம ஒரு ஜாலி அந்த மாதிரி நம்ம கோட் வைக்க கூடாது. பாவம்னா அது வந்து சை அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம மனசுல தீர்மானம் பண்ணியிருந்தா இந்த பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் பலன் தருவார். உங்க மாம்சமும் அந்த பாவம் செய்யறதுக்கு ஒத்துழைக்காது. அதனால தேவன் உங்க மேல பெரிய திட்டம் வச்சுக்கிறாரு. இந்த பண்ணி மாதிரி பாவத்துக்குள்ளே உழன்று வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க வாலிபர்களே. இது வந்து ஒரு பெரிய ரிமைண்டர். காட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றாரு, நம்ம தேவன் அசுத்தத்துக்கு உங்களை அழிக்கல, பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா உங்க சரீரத்தை ஜீவபலியை ஒப்பு கொடுத்து நீங்க வாழுங்க. உங்க லைஃப் அநேகருக்கு இன்ஸ்பிரேஷனா மாறும், லெசனா மாறாது. Be an inspiration, not a lesson. God bless you.